ஹலோ மக்களே! இடையில டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சமோசா ரெசிபி போட்டிருந்தேன். டக் சமோசான்னு. அதே மாதிரி இது டக் வடை. எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இவர் வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய அசிஸ்டண்ட் தான். நான் எங்கே போனாலும் நிழல் மாதிரி என் கூடவே தான் வருவார். இடையில இடையில அவர் கையும் தென்படும், கண்டுக்காதீங்க. உளுந்த மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை சலிக்கலாம் வேண்டாம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே 1.5 ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு. இதை நான் கடையில் வாங்கின மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு கட் பண்ணி வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம். 1.5 வெங்காயம். நான் இதை ஃபைனாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா முழு மிளகு அந்த மாதிரிலாம் சேர்த்து பண்ணுவாங்கள்ல, அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு பிடிக்க வருதான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணியெலாம் நீங்கள் ஊற்ற வேணாம். அப்படி பத்தலை அப்படின்னா தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கையில் தண்ணியை இப்படி நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இப்படி அழகாக எடுத்து பால் மாதிரி உங்களுக்கு உருட்டை வரும். வந்ததுக்கப்புறம் அழகாக வடை ஷேப்பில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஊற வச்சு நம்ம மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்தால் கூட சிலருக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவு மிக்சரை நீங்கள் ரெடிமேடாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். உளுந்த வறுக்கலாம் வேண்டாம், டேரெக்டாகவே மிக்சியில் போட்டு அழகாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே அரிசி மாவும் நீங்கள் ஆட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். பார்த்திங்களா, நான் திருப்பி கூட போடலை. அழகாக மேலே அப்படியே தானாகவே எம்பிக்கிட்டு எப்படி வருதுன்னு தண்ணியில் கையை தொட்டுக்கோங்க. வடை மாவை எடுத்து இதே மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வடை ரெடி. ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு